எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும், சித்திரை திருவிழா. அதில் சைக்கிள் 500 தான். அந்த 500 சைக்கிள் 5 பேர் உட்காந்து போவோம். அப்பா, மயன், குழந்தை, பேரன்னு சொல்லி 5 பேர் 500 சைக்கிள் உட்காந்து போவோம். இப்போ 4,30,000 ஒரு 2 வீலர். டயர் இருக்குது, லைட் இருக்குது, டேங்க் இருக்குது, உட்கார்றவனுக்கு இடம் இல்லை. எவ்வளவு? 4,30,000. இன்னொன்று 8,80,000 வண்டி. பார்த்தீங்களா? ஒற்றை தரையில் உட்காந்து அவன் சம்சாரம் 3ஆம் மாடியில் அங்கே உட்காந்துருக்கு. ஃபோன் பண்ணிட்டேன், ஏறிட்டாடியே, ஏறிட்டேன், இருக்கா வண்டி வாங்கியிருக்கேன் பாரு, யாரு அப்படி. இவன் கீழே உட்காந்து ஓட்டி போயிருக்கான். அந்த அம்மா மேலே உட்காந்து ஓம்னி பஸ்ஸில் வரவன்ட்டு பேசிட்டு வருது. எந்த ஊர் வரீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கு அந்த அடைக்காம பாரு அப்படி. அவன் எட்டி பார்க்கணும் விழுந்து இன்னொரு டூலில் வந்து அம்மா, ஏன் ஒய்ப் மாதிரி இருக்கு, ஏன் லூசு விரட்டி வாயா அப்படி. 16 கிலோமீட்டர் ஒய்ப் வரைக்க விடியா அப்படின்னு. இதில் நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் இதில் விஷயம் பாருங்க. 500 சைக்கிள் நம்ம ஆனந்தமாக இருந்தோம். 8 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி என்னாச்சு? பல்சர் ஒன்று அல்சர் வந்து ஆஸ்பத்திரியில் கடந்திருக்கான். அதான் நம்ம எழுத்துக்கிற பொறுத்து சார். ஒரு முனிவர்கிட்ட, ஒரு பெரிய நாணிகிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், சார் அந்த உலகம் நல்லதா கெட்டதா? அந்த பூனைக்குட்டியை பாரு அப்படின்னார். பார்த்தான். பூனைக்குட்டி தன் வாயால் எலியை கவுது செத்து போகுது. அதே பூனைக்குட்டி தான் பூனைக்குட்டியை கவுது சாக மாட்டேன். நீ நல்லது நினைச்சின்னா அந்த உலகம் நல்லது, நீ கெட்டதா நினைச்சா அந்த உலகம் நீ உருவாக்கிறா. என் மனைவி என்கிட்ட அன்பாவே இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்றேன்னா, நீ எத்தனை நாள் அன்பா இருந்த? முக்கால்வாசி சண்டை எதனால வருது? கடுமையான பசியோட வந்து உட்காந்துருப்பான். சாப்பிட வாய் எடுத்து வைக்கிறப்ப மனைவி சொல்ற ஒத்த வார்த்தையில பசியே 16 கிலோமீட்டர் ஓடி போயிடும். வாய் சாப்பிட போறேன், ஒய்ப்பு சொல்றாங்க, சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு. அப்படியே மண்டே சொரிஞ்சான். என்னத்தை கேட்க போறாளோ, எதை கேட்க போறாளோ, அதோட சோழி முடிஞ்சு. ஏன் அந்த நேரம் தான் அதை கேட்கணுமா? ஒரு வீட்டில் 2 பேரும் கணவன் மணி அப்படி ஒற்றுமை, ஒரு தட்டை சாப்பிட்ற அளவுக்கு. எப்படி உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு? அந்த தட்டை யார் கழுவுறதுல வந்த சண்டை தான். இப்படி சண்டை ஓட்டு கிடப்பாய். நிறைய இடத்துல கடற்கரையில் 2 சாமியார் சந்திக்கிறாங்க. சுவாமி வணக்கம் சுவாமி. பதிலுக்கு அவர், சுவாமி வணக்கம், தாங்கள் எப்படி சாமியாக மாறினீர்கள்? கலாகலா என்று ஒரு பெண்ணை விரும்பினேன், காதல் கைகூடவில்லை, சாமியார் ஆகிட்டேன். என் கதை இருக்கட்டும், தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அந்த சனியம் முடிச்ச கலவை நான் தான் கல்யாணம் பண்ணேன். ஒரே பிரச்சனை தான், ஒருத்தனுக்கு சந்தோஷம், ஒருத்தனுக்கு டென்ஷன். நீங்கள் உருவாக்கிக்கிறதா சார், வேறு யார்ட்டும் போய் கேட்குறது. பார்த்தீங்களா சார்? ஒரு புண்பட்டவன் தான் பண்பட்டவனாக மாற முடியும். ஒரு புல்லாங்குழல் செய்கிறப்ப தொலை போடுறப்ப உடஞ்சிருச்சுன்னா அது விறகுக்கு போயிடும். பொறுமையாக இருக்கிறதுல இசைவர். அது மாதிரி நம்ம பொறுமையாக கொஞ்ச நாள் கழித்து எல்லாருக்கும் சந்தோஷம், அமைதி எல்லாமே கிடைக்கும். இந்த கோவிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கான். கணவன் மனைவி மனசில் ஒன்று நினச்சிட்டு ஒரு காயின் போட்டால் உடனே நடக்குமா? கேள்விப்பட்டு கணவன் மனைவி முதல்ல வீட்டுக்காரர் அந்த கிணத்தோடு நின்றுட்டு மனசில் ஒன்று நினச்சிட்டு ஒரு காயின் போட்டுட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்கும்னு சொல்லி எட்டி போடுறோம்னு தொம்முன்னு உள்ளே விழுந்துச்சு. வீட்டுக்காரர் சொன்னார், நான் நினச்ச நடந்துருச்சு. இந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இது பூரா நகைச்சுவைக்காக சொல்லுவோம். இவ்வளோ சொன்னால் கூட, இவ்வளோ மனைவியை கிண்டல் பண்ணால் கூட, வீட்டுக்கு போனோன்னா முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரே ஒரு உணர்வு அவங்க மட்டும்தான். பார்த்தீங்களா? அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கேட்போமே, இப்போ அக்காவை கேளுங்க, நீங்கள் என்னவா இருக்கீங்கக்கா? அவங்க என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள் என்னவா இருக்கீங்க? அக்கா புழுக்கள் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃப். நானும் எல்லா இடத்துலையும் கேட்குறேன், எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குன்றீங்களே, யாராவது ஒரு ஆள் என் வீட்டுக்காருக்கு ஒய்ஃபாக இருக்கேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? இதுதான் குழப்பம். கஷ்டப்பட்டு வீடை கட்டினது அவங்க அப்பனா இருக்கும். எங்கே வர? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவனுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது. எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகும். சரி, இன்னைக்கு தான் டிராக்டர்லாம் வந்துடுச்சு, லாரியெல்லாம். ஒரு காலத்தில் வீடு கட்டணும்னா மாட்டு வண்டி தான், காளமாடு தான். வீடு கட்டுறதுக்கு செங்கல், சல்லி, மணல் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது மாடு. கிரகப்புரஸ்த அன்னைக்கு இந்த மாடை பின்னாடி எட்டு பசு மாட்டை கொண்டு வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்போ அந்த காளமாடு எட்டி பார்க்கும், ஏண்டா வீடை கட்டுற வரைக்கும் என்ன யூஸ் பண்ணீங்க? எல்லாமே முரண்பாடாக இருக்கும். பார்த்தீங்களா? ஒருத்தர் நல்ல காரியத்தை செஞ்சால் என்ன சொல்கிறான்? அவன் ரொம்ப நாணயமானவே அப்படின்னா டீ வாங்கி தரான். அவன் ஒரு சில்லற பெண்ணா சண்டைக்கு வரேன். 2 ஒன்று தான். நாணயம் சில்லற ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நம்ம ஆள் அப்படியே பழகிட்டோம். ரொம்ப அழகான மேடையாக இருந்தது.